கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெண்கள் இந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறையை தேடி செல்லுகிறார்கள். அங்கே பார்த்தால் இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திலிருந்து தேவ தூதன் சொல்லுகின்றார், நீங்கள் அவர் சொன்னதை நினைவு கூறவில்லையா? தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. அப்பொழுது மார்த்தாலும் மரியாளும் அங்கே ஆண்டவரை வைத்த இடத்தை போய் தேடுகிறார்கள். மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கின்றாள். அவள் களவா யாராகிலும் கொண்டு சென்று விட்டார்களோ என்ற அங்கலாய்ப்போடு கூட அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருவர் வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது, ஐயா, நீர் ஒருவேளை ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிருப்பீரானால் அதை எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று அவர் ஒரு தோட்டக்காரராக இருப்பார் என்று எண்ணி அங்கே கேட்கும் பொழுது இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். திரும்பி பார்த்து ரபுனி என்று இயேசு தான் உயிரோடு எழுந்ததை இங்கே மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஆண்டவர் பேசுகின்றார். அதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். மரியாள் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை முதலாக பிறருக்கு கொண்டு சென்றது மகதலேனா மரியாள். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை அவர் முடித்தார். அந்த பணியை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அது எவ்விதமாக அந்த பணி தொடர்கிறது என்றால், இயேசுவை தரிசித்த மகதலேனா மரியாள் அந்த நல்ல செய்தியை, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை சீஷருக்கு சொல்லுகிறார்கள். சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிற வண்ணமாய், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆம், சீஷர்கள் அங்கே புறப்பட்டு சென்று அவர்கள் சாட்சிகளாக உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகத்திற்கு அறிவிக்கின்றார்கள். அந்த பணியை இன்றைக்கு கடவுள் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னவுடனே அந்த ரட்சிப்புக்கான துவக்கத்தை ஆண்டவர் துவங்கி வைத்து தான் வந்த பணியை முடித்து அந்த நற்செய்தி தொடரும்படியாய் நம்முடைய கரத்திலே கடவுள் அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைய வரையிலும் உலகமெங்கும் போய் நாம் சிருஷ்டிகருக்கு ஆண்டவரை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பாடுகள். இந்த ஊழியம் தொடரக்கூடாது, கிறிஸ்தவம் இந்தியாவிலே வளரக்கூடாது என்று சொல்லி, ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற காலத்தை நாம் வெகு விரைவில் நாம் பார்க்கத்தான் போகின்றோம். எப்படி கல்லறை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மூடி போட முடியவில்லையோ, அதே வண்ணமாய் அதிகாரங்கள் இயேசுவின் நற்செய்தியை இந்தியாவை விட்டு ஒருபோதும் அகற்றிவிடவே முடியாது. நாம் ஒடுக்கப்பட நசுக்கப்பட நாம் பலுகி பெருகுவோம் என்ற உண்மையை இந்த உலகம் ஒரு நாள் அறிந்து கொள்ளும். அதற்கு இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை ருசித்த மக்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பை ருசித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வைராக்கியத்தோடு கூட தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். செபிப்போம். தொடர்ந்து கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற இடங்களெல்லாம் இயேசு நல்லவர் என்று சொல்லி தருவோம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை விட இன்னும் அதிகமாய் தொடர்ந்து செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்தவம்
நம்மிலிருந்து இன்னும் உயிர் துடிப்போடு கூட வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் கடவுள் நம்மை இன்று வரையிலும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம், அவர் நமக்காக வைராக்கியமாய் நிற்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்மை நிலைநிறுத்துவாராக. ஆமென், ஆமென்.